ஜிபிஎஸ் சுங்க கட்டணம் உண்மையா? மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ விளக்கம். வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. மே 1 முதல் ஜிபிஎஸ் முறையில் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படும் என்ற தகவல் உண்மையா? மத்திய அரசின் தெளிவான விளக்கத்தை இங்கே தெரிந்து கொள்ளுங்கள். சமீப நாட்களாக சமூக வலைதளங்களிலும் சில ஊடகங்களிலும் ஒரு செய்தி காட்டுத்தீயாக பரவி வருகிறது. அது என்னவென்றால், இனி வரும் மே மாதம் முதல் சுங்கச்சாவடிகளில் வாகனங்கள் செல்லும் தூரத்தை பொறுத்து ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளதா? இதனால் வாகன ஓட்டிகள் மத்தியில் ஒருவித குழப்பமும் கேள்வியும் எழுந்தது. சுங்கச்சாவடிகளில் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியதில்லை என்பது ஒருபுறம் மகிழ்ச்சி அளித்தாலும், இந்த புதிய முறை எப்படி செயல்படும், கட்டணம் எவ்வாறு கணக்கிடப்படும் என்ற பல கேள்விகள் அவர்களை சூழ்ந்திருந்தன. இந்த நிலையில் இந்த தகவல் முற்றிலும் தவறானது என்று மத்திய அரசு திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் இதுகுறித்து அதிகாரப்பூர்வ அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் சுங்கச்சாவடியில் மே 1 முதல் ஃபாஸ்டாக் முறைக்கு பதிலாக ஜிபிஎஸ் முறையில் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று பரவும் தகவல் உண்மையல்ல. சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகமோ அல்லது இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையமோ அத்தகைய எந்த முடிவும் எடுக்கவில்லை என்பதை தெளிவுபடுத்துகிறோம். பொதுமக்கள் ஊடகங்களில் வரும் தவறான தகவல்களை நம்ப வேண்டாம் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு வாகன ஓட்டிகள் மத்தியில் நிலவிய குழப்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. அதே நேரத்தில் மத்திய அரசு சுங்கச்சாவடிகளில் வாகனங்கள் தடையின்றி செல்வதற்கும் பயண நேரத்தை குறைப்பதற்கும் ஒரு புதிய முறையை பரிசீலித்து வருகிறது. அதுதான் தானியங்கி வாகன எண் பிளேட் வாசிப்பு மற்றும் ஃபாஸ்டாக் அடிப்படையிலான கட்டண வசூலிப்பு முறை. இந்த முறையில் வாகனத்தின் நம்பர் பிளேட்டில் உள்ள எண் கேமரா மூலம் தானாகவே பதிவு செய்யப்படும். அதோடு தற்போதுள்ள ஃபாஸ்டாக் முறையில் உள்ள ரேடியோ அதிர்வெண் அடையாள அட்டையும் பயன்படுத்தப்படும். இதன் மூலம் சுங்கச்சாவடியை நெருங்கும் வாகனத்திலிருந்து மிக விரைவாக கட்டணம் வசூலிக்கப்படும். இதனால் வாகனங்கள் சுங்கச்சாவடிகளில் நிற்க வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த புதிய முறை தற்போது ஒரு சில தேர்ந்தெடுக்கப்பட்ட சுங்கச்சாவடிகளில் சோதனை முயற்சியாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த சோதனை ஓட்டத்தின் முடிவுகளையும் பொதுமக்களின் கருத்துகளையும் ஆராய்ந்த பின்னரே நாடு முழுவதும் இந்த முறையை அமல்படுத்துவது குறித்து மத்திய அரசு முடிவெடுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே ஜிபிஎஸ் முறையில் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படும் என்ற தவறான தகவலை நம்ப வேண்டாம். தற்போதுள்ள ஃபாஸ்டாக் முறை தொடர்ந்து செயல்பாட்டில் இருக்கும். அதே நேரத்தில் சுங்கச்சாவடிகளில் காத்திருப்பதை குறைக்கும் புதிய தொழில்நுட்பத்தை நோக்கி மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எதிர்காலத்தில் இந்த புதிய முறை நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டால் பயண நேரம் கணிசமாக குறையும் என்பதில் சந்தேகமில்லை. அதுவரை அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வரும் வரை காத்திருப்போம். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.